ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நிலா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. பாண்டியன் அதை நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே பல்லவன் கேக்குறான், அண்ணா அண்ணி இல்லாம வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு பிடிக்கலண்ணா, பிரிச்சோன்னு இருக்கு பாரு. அண்ணி ஃபோன் பண்ணி ஏதாவது பேசுனாங்களா? இந்த சோழ அண்ணன் பாத்தியா, அங்க போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூட இல்லை. அண்ணன் எல்லாம் என்ன மறந்துருச்சு பாத்தியா அப்படின்னு பல்லவன் கேக்குறான். பாண்டியன் உடனே, டேய் அவங்க ஃபோன் பண்ணாங்கடா, சோழனோட போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவன் இங்க வந்துட்டானான்னு நான் கூட அவங்கள கிண்டல் பண்ணேன். இங்க இல்லாம அவன் எப்படி இங்க வருவான் அப்படின்னு கொஞ்சம் பதட்டமா பேசினாங்க. என்னன்னா, ஏன் சோழன்னா எங்க போச்சு, போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு பல்லவன் கேக்குறான். அதான்டா எனக்கும் தெரியல, காலையில போனானா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு கொஞ்சம் பதட்டமா பேசினாங்க. என்ன பிரச்சனையான்னு கேட்டேன். ஆனா அவங்க அது தெரியாத அளவுக்கு சமாளிச்சு பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்றான். நடேசன் உடனே, டேய் என்னடா என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு என்ன, சோழனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவன் ஏதோ காலையில வெளியில கிளம்புனானா, இன்னும் வீட்டுக்கு வரலையா, போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க போன் பண்ணி கேட்டாங்க. ஏன் அவன் போனு சுவிட்ச் ஆஃப் ஆகுது, அப்படி எங்க போனான் அவன், அந்த பிள்ளைய விட்டுட்டு எங்க போனோம், இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, எல்லாம் அவங்க பாத்துக்குருவாங்க, நீங்க சும்மா இருங்க. டேய் கூறுகெட்ட பையன் மாதிரி பேசிட்டு இருக்காதரா. அந்த பிள்ளையோட அப்பன் வந்து நம்ம வீட்டுல தங்கி இருக்கும் போதே எனக்கு நறுக்குன்னு பட்டுச்சு மனசுக்கு. அந்த ஆளு பணக்காரரு, பெரிய வீட்டுல வாழ்ந்த பிள்ளை இந்த இத்தனூன்னு வீட்டுல வந்து வாழுதுன்னு அந்த ஆள் மனசுக்கு குறுக்குறுன்னு இருந்திருக்கும். இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போகணும்னு தான் அந்த ஆளுக்கு மனசுக்கு தோணிருந்துச்சு. எனக்கு அது அப்பவே தெரிஞ்சதுனால தான் திருப்பி அனுப்புவீங்களான்னு கேட்டேன். நடேசன் கெஸ்ஸிங் என்னைக்குமே மிஸ் ஆகாதுரா. இப்ப சோழன் வந்துட்டானான்னு போன் பண்ணி கேளு அந்த பிள்ளைகிட்ட அப்படின்னு நடேசன் சொல்றாரு. இல்லவனு உடனே, ஆமாண்ணா அண்ணனுக்கு போன் பண்ணு, எனக்கும் அண்ணிகிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் நிலாவுக்கு போன் பண்றான். அண்ணி பாண்டியன் பேசுறேன், சோழன் வந்துட்டானா அது அப்படின்னு நிலா பேசும்போதே போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. நிலா பதறாங்க. ஐயோ பல்லவனும் பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சே, அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா பயப்பட ஆரம்பிச்சிருவான் சின்ன பையன், போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே, அண்ணியோட போனை போய் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு நிலா வேகமா ஓடி போய் அவங்க அண்ணன் ரூமுக்கு போறாங்க. அண்ணி அண்ணி அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க. தாசு உடனே, நிலா நான் குளிச்சிட்டு இருக்கேம்மா, உங்க அண்ணி பாப்பாவை கூட்டிக்கிட்டு வெளியில போயிருக்கா, வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா? ஓ சரிண்ணே, நான் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நிலா தாஸோட போன் டேபிள்ல இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. நிலா போன் பண்ணலான்னு தாஸோட போனை ஆன் பண்ண உடனே சோழனை கட்டி போட்டு வச்சிருக்கிற அந்த வீடியோ தான் முன்னாடி வருது. வீடியோவை பார்த்த உடனே நிலா பதறாங்க. ஐயோ சோழனை யார் கட்டி போட்டு வச்சிருக்கா, என்ன ஆச்சு சோழனுக்கு, ஏன் இது எப்படி அண்ணன் போனுக்கு வந்துச்சு அப்படின்னா இத அண்ணன் பாத்துட்டானா, ஏன் எந்த ஆக்ஷன் எடுக்காம அமைதியா இருக்காங்க, இப்ப கூட திருட்டு பையன் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான்னு தானே சொன்னாங்க, யாரோ கடத்தி கட்டி போட்டு வச்சிருந்தா இவங்க அவரை காப்பாத்துறதுக்கான முயற்சி ஒண்ணு கூட எடுக்கலையே, என்ன நடக்குதுங்க, என்ன சுத்தி ஏதோ சூழ்ச்சி நடக்குதோ, ஐயோ நிலா ஏமாந்துராத அப்படின்னு நிலா தனக்கு தானா பேசிக்கிறாங்க. தாஸோட போன்ல இருந்து பாண்டியனுக்கு போன் பண்றாங்க. பாண்டியா உங்க அண்ணன் சோழனை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க, நீங்க எப்படியாவது அவரை காப்பாத்துங்க, அவர் எங்க இருக்கான்னு தெரியல, ஒன்னும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, பேரண்ணனுக்கும் பல்லவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயப்படுவாங்க. பாண்டியா நீ ஒண்ணு செய், உங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு நீ இங்கே வா, இந்த வீடியோவை உனக்கு அனுப்புறேன், இது எங்க இருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமான்னு பாரு, கண்டிப்பா உங்க அப்பாவால இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நிலா பதட்டத்தோட பேசுறாங்க. பாண்டியன் உடனே, அண்ணி என்ன நீ சொல்றீங்க, ஒன்னும் புரியல, சோழனுக்கு என்ன ஆச்சு, யாரு கட்டி போட்டு வச்சிருக்கா? சரி அண்ணி நீங்க சொல்ற மாதிரி நான் எங்க அப்பா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. நடேசன் உடனே, என்னடா என்ன ஆச்சு, நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடுச்சா, எல்லாமே அந்த புள்ளையோட அப்பம் பண்ண வேலையா தாண்டா இருக்கும், நம்மளெல்லாம் கண்டா அவங்களுக்கு அருவருப்பா இருக்கும்டா, அப்பாம்பூச்சிய பார்த்து அருவருப்பு படுற மாதிரி நாமெல்லாம் ஏழைகள்ல, அதனால அருவருப்பு படுவாங்க, என்னமோ பண்ணிவிட்டான் சோழனை, நான் இருக்கும்போது என் பிள்ளைய அப்படியே விட்டுருவனா, தோ வரேன்டா நடேசன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பாவும் பாண்டியனும் கிளம்புறாங்க. பல்லவன் கிட்ட, டேய் அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், பயப்படாம இரு, சோழனை கூட்டிக்கிட்டு நாங்க வரோம். அண்ணா அண்ணன் நானும் வரேன்னு, நீ சின்ன பையன்டா, நீலா அங்க வரக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு கிளம்புறான் நடேசனோட. இந்த வீடியோ பார்த்தோன்ன, டேய் இது எனக்கு பழக்கப்பட்ட மாதிரிதான் இருக்கு, ஆனா புடிப்படலடா எங்க இருக்குன்னு, சரி நீ கிளம்பு, போற வழியில பாத்துக்கலாம் அப்படின்னு நடேசன் சொல்லி பாண்டியனும் நடேசனும் கிளம்புறாங்க. நடேசன் ஏற்கனவே நிலா கிட்ட இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதம்மா அப்படின்னு சொன்ன மாதிரியே தாஸோட போனை அப்படியே கொண்டு போய் இருந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க. நிலா வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறாங்க. அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படி, நீ ஒன்னும் தனியா போக வேண்டாம், நானும் வரேன், பக்கத்துல இருக்க கோயில் தாமா, நான் போயிட்டு வந்துருவேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா தான் போனை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய்
சோழனை கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மனோகருக்கு போன் பண்ணி உங்க பொண்ணு நிலா தான் புருஷன் சோழனை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, மிஸ்ஸிங் கேஸ், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மனோகருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. மனோகர், தாசு பாருடா நிலா என்ன வேலை பண்ணிருக்கான்னு. நிலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காடா சோழனை காணோன்னு. தேனு வீட்டுல தானே இருந்த, அவளை போக விடாம தடுத்து வச்சிருக்கலாம்ல. பிரச்சனை வெளியில தெரியாம சுமூகமா முடிக்கணும்னு தானே பாத்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு போறேன்னு சொல்லி தாங்க போனா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படியாவது அவளை பேசி மனச மாத்தி இங்கே இருக்க வச்சிடலான்னு தான் நான் முயற்சி பண்ணேன். பாவி மக இப்படி பண்ணிருக்காளே, நம்ம பேரை அசிங்கப்படுத்தணும்னே எல்லா வேலையும் செய்யறா இவ. தாசு பிரச்சனை வேற மாதிரி கிளம்புச்சு, தப்பு நம்ம பேல வந்துரும், நம்ம மாட்டிக்குவோம்டா தாசு. இடத்த மாத்திடலாமா? சும்மா இருங்கப்பா, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. போலீஸே வந்தா கூட அவன் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியும். கார்ல ஜிபிஎஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சுப்பா. தாசு உறுதியா தான் சொல்றியா? அவன் இருக்க இடத்த போலீஸால கண்டுபிடிக்க முடியாதுல்ல? நிஜமாதான்ப்பா. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு காட்டுக்குள்ள இருக்குதுப்பா அந்த ஃபேக்டரி, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப வருஷமா கைவிடப்பட்ட ஃபேக்டரிப்பா அது. நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. போலீஸ் வந்து கேட்டா கூட அவனோட சேர்ந்து நாமளும் சோழனை காணோம்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கேஸை எடுத்துக்க சொல்லிருங்கப்பா. நிலா நம்மள தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு தாசு சொல்றான். மனோகரும் ஸ்டேஷன் போன் பண்ணி கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நிலா நம்புற மாதிரி நடிக்கிறாங்க. நடேசன் நிலா அனுப்புனா அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாக்குற. கண்டுபிடிச்சிட்டேன்டா, கண்டுபிடிச்சிட்டேன், இது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ஃபேக்டரி. இப்ப ரொம்ப நாளா இது யூஸ் பண்ணவே இல்ல, கைவிடப்பட்ட நிலைமையில இது அப்படியே கிடக்குது. அந்த இடமா தான் இருக்கும். நடேசன் கெஸிங்னா கரெக்டா தாண்டா இருக்கும். வண்டிய நேரம் அங்க விடுறா அப்படின்னு நடேசனும் பாண்டியனும் சோழனை தேடி போறாங்க. அங்க தேடி போகும்போது வழி மறிச்சு ஏற்கனவே 2-3 ஆளுங்க நடேசனையும் பாண்டியனையும் அடிக்கிறாங்க. நடேசன் எல்லாரையும் விட்டு பந்தாடுற. லாரி ஓட்டுனா கைடா, ஒரு அடிக்கு தாங்குவியா நீ எல்லாம் ரவுடின்ட்டு வந்துட்ட, நான்லாம் யாரா அப்படின்னு நடேசன் வேஷ்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு களத்துல இறங்குறாரு. பாண்டியனும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுற. சோழன் இருக்கிற இடத்த பாத்துடுறாங்க. பாண்டியன் வேகமா போய் சோழா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வாயில கட்டி இருந்த கட்டை அவுத்து விட்ட உடனே வந்துட்டியா, எப்படிடா கண்டுபிடிச்சு வந்தீங்க? நிலமா அவ்வளவுதான் நினைச்சேன், ஏ கடந்து செத்து போயிடுவேன்னு நினைச்சேன்டா. தண்ணி கூட தரமாட்டேங்கிறாங்கடா. என்ன சோழா, என்ன ஆச்சு, ஏன் இங்க வந்த? எல்லாமே பெரிய பிளானிங்டா, எல்லாம் இந்த நிலாவோட அப்பா போட்ட பிளான். அவங்க அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ ஒரு பெரிய அமௌண்ட் கட்டணும்னு சொல்லி பணம் தங்க கட்டிகள் எல்லாம் வச்சு ஒரு பேக்ல வச்சு கொடுத்தாங்க. இப்பவே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு புரிஞ்சிச்சுடா மரமண்டை. என்ன பண்றதுன்னு நினைக்கிறதுக்குள்ள ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. எப்படா, எப்படி நான் இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிச்சு? ஓ, இவர் வேற வந்திருக்காரா? சுமாரு, இவர் தான் வந்து இப்ப முழுக்க முழுக்க வேலை செஞ்சிருக்காரு. மட்டும் இல்லனா என்னாலலாம் உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் அண்ணி தான் உன்னை காணோன்னு சொல்லி எங்களுக்கு போன் பண்ணாங்க. அதோட உன்னை கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு வீடியோவும் எங்களுக்கு அனுப்ப. ஓ, அதுக்குதான் அவங்க என்ன கட்டி போட்டு கதற விட்டு வீடியோ எடுத்தாங்களா? அண்ணி உனக்காக ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கடா. எங்களுக்கு போன் பண்ணி அப்பப்ப அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, அன்னைக்கு போன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு நிலாக்கு போன் பண்ணி சொல்றாங்க. சோழனை கண்டுபிடிச்சாச்சு, நீ பயப்பட வேண்டாம், சோழனோட வரேன், நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறான். நடேசன், சோழன், பாண்டியன் 3 பேரும் நிலாவோட வீட்டுக்கு வர. மனோகரும் தாசும் இந்த விஷயங்கள்லாம் தெரியாம நிலாவை எப்படியும் ஏமாத்தியாச்சு அப்படின்னு ரொம்ப கூலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நடேசன் மனோகர் வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு, மருமகளே நிலா வாமா வெளியில அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனோகரும் தாசும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. சொல்றாங்க, அண்ணா கால்ல அடிபட்டது சரியாயிடுச்சு போல இருக்கு. அதானே, சோழன் வந்துட்டான உடனே உன் கால்ல இருந்த வலியெல்லாம் காணாம போயிடுச்சு தானே? எப்படிமா இருக்கும்? சோழனெல்லாம் இப்படி மாட்டி விடணும், இன்னும் 4-5 நாளைக்கு அவனை பட்னியா போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கணும்ன்றதானே இவங்களோட திட்டமே. என்னம்மா மருமகளே, இவங்க திட்டமெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டியதுமா. என்ன சம்மந்தி, நடேசன்ட்டே வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? என் மகனே கடத்தி வைப்பீங்களா? கண்டுபிடிச்சோம்ல, கண்டுபிடிச்சான். நடேசனுக்கு தெரியாத ஊரே கிடையாது. ஊரை சுத்தி லாரி ஓட்டிருக்கேன். எந்த ஏரியா எப்படி இருக்கும், என்ன செய்யும் எல்லாமே எனக்கு தெரியுங்களா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் சம்பந்தி. இங்க என்ன மாதிரி சூழ்ச்சியோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாமா நிலா, வா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு நடேசன் கூப்பிடுறாரு. நிலாவோட அம்மாவும் அப்பாவும், நிலா போகாத, இங்கே இரு, தெரியுதுமா உன் திட்டம் எல்லாமே தெரியும். நான் ஒரு திருடன்னு காமிச்சு என்னை இதே வீட்டுல இருக்க வைக்கலாம்னு நீங்க நினைச்சீங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டு வந்து அவன் திருடன்னு பேசின பாத்தியா, அப்பதான் எனக்கே புரிஞ்சிச்சு. இதனாலதான் இவங்களோட உதவி எல்லாம் எதிர்பார்த்து எடுத்துட்டு மொத்த குடும்பமும் ஓடிடுச்சுன்னு சொன்னீல, வந்து நிக்கிறாங்க பாரு மொத்த குடும்பமும். இதுதான் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனோட வீட்டுல இருந்து வெளியில வராங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.